ஹலோ எவ்ரிவான், என்னோட பேர் யோகேஷ் ராம்குமார் அண்ட் இந்த வீடியோ நான் எதுக்காண்டி அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு சே யூ அபவுட் ஹவு டு ப்ரிப்பேர் இன் யோர் ஓன் பேஸ். அண்ட் இந்த வீடியோ வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டெடிகேட்டட் டு த பீப்புள் ஹூ ஆர் கமெண்டட் இன் மை வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஜஸ்ட் சின்சியர்லி தேங்க் தெம் பிகாஸ் உங்கள் டைம் எடுத்து என்னோட வீடியோவில் கமெண்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். ஸோ இந்த ஒரு டைலாக் வந்து இஃப் யுவர் அ பேரண்ட் ஹூ இஸ் வாட்சிங் திஸ் வீடியோ இருந்தால் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க உங்கள் சைல்ட்ல இருந்து. அதாவதுப்பா, நான் வந்து ஒன்று படிக்கிறேன், பட் நான் என்னோட எக்ஸாம் ஹாலில் போய் ஒரு அப்ரோச் பண்ணுறப்போ அந்த கொஷின்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது இப்படின்னு டைலாக் வந்து உங்கள் பசங்க உங்களோட கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒன்ஸாக சொல்லியிருப்பாங்க. ஆர் இஃப் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் ஹூ இஸ் வாட்சிங் திஸ்னா நீங்களும் அதை கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தட் இஸ் பிட்வீன் இந்த மெட்ரிகுலேஷன் அஸ் வெல் அஸ் சிபிஎஸ்சி வந்து ஒரு குட்டி ஈக்குவேஷன் மூலியமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் ஃபர்ஸ்ட் டு தட். இப்போ ஒரு சின்ன ஈக்குவேஷன் மூலிமா எனக்கு தெரிஞ்ச டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மெட்ரிகுலேஷனில் 100 × 3 அப்படின்னா 300 நடத்துகிறாங்கன்னா இதே 100 × 3 தான் சிபிஎஸ்சிலையும் 300 தான் நடத்துவாங்க. இப்போது எக்ஸாம் ஹாலில் வரலாம். டேக்ஸ் இதான் இப்போ நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து 50 × 6 அப்படின்னு இருக்கலாம். இது தட் இஸ் 300. எனிவேஸ் அவங்க நடத்துனது தான் அப்படியே கேட்குறாங்க. பட் இப்போ நம்ம சிபிஎஸ்சியோட எக்ஸாம் ஹால்ஸ் அப்படி வந்தோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்க்டு லைக் திஸ். எப்படி அப்படின்னா 50 × 4 + 20 × 10 - 25 × 4. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 50 × 4 அப்படின்றது இட் இஸ் 200. அகைன் 20 × 2 இட் இஸ் ஆல்சோ 200 - 25 × 4 அப்படின்றது 100. If we add 200 + 200 அப்படின்னா நமக்கு 400 - 100 which is equal to 300. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இட் இஸ் த வே தே ஆஸ்க் த கொஸ்டின். இதை பார்த்து தான் மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயப்படுறாங்க. இதை நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆயிரும். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச டிஃப்ரென்ஸ். ஆனால் இங்கே நீங்கள் ஒரு விஷயம் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா இட் இஸ் த 300 தே ஆர் டீச்சிங், இட் இஸ் ஆல்சோ த 300 தே ஆர் டீச்சிங். அண்ட் அதே இதை தான் இங்கேயும் கேட்குறாங்க. பட் இட் இஸ் த வே தே ஆஸ்க் த கொஸ்டின் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த டிஃப்ரென்ஸே. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி சிபிஎஸ்சி வந்து ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. கொஸ்டின்ஸ் இப்படி தான் இருக்கும்ன்றதை அக்செப்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா டேக்கிங் நோட்ஸ். இது வந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் கெமிஸ்ட்ரியில் நான் எப்படி சென்டம் எடுத்தேன்றதை வச்சு கம்ப்ளீட்டாக சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் அதை திரும்ப சொல்கிறேன். நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறோன்ற ஒரு ஒன்ஸ் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஓன் நோட்ஸ் தேவைப்படும். இப்போ ஓன் நோட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறன்றதை பற்றி கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், இப்போ நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் என்சிஆர்டியை வாசிச்சிருப்பீங்கன்ற நம்பிக்கையில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அப்படி வாசிச்சிருந்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இது எல்லாத்தையுமே அண்டர்லைன் பண்ணி ஒரு நோட் போட்டு தயவு செஞ்சு எழுதிருங்க. Or you can refer from the official websites in Google's சில வேதாந்து சென்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸில் வந்து ஃப்ரீயாகவே நோட்ஸ் தராங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட ஹேண்ட் ரிட்டனில் எழுதலாம். அண்ட் தேர்ட் வந்து நீங்கள் சில ஏஐஸை வந்து ரெஃபர் பண்ணலாம். இந்த மாதிரி சில வழிகளை யூஸ் பண்ணி தான் நான் என்னோட பர்சனல் நோட்ஸை க்ரியேட் பண்ணுவேன். ஸோ அதை நான் சொல்கிறேன். பட் நான் கேரண்டீடாக சொல்கிறேன், கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒர்க் ஆகும். இன்னும் நோட்ஸ் எடுக்கிறத பற்றி புரியல ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் என்னோட பர்சனல் நம்பரை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூ கேன் ஜஸ்ட் மேக் அ வாட்ஸ்அப் டெக்ஸ்ட். கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். திங் என்னென்னா பிரேக்கிங் டவுன் இன்டூ ஸ்மால் ஸ்டெப்ஸ். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது எப்படினாலும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளை வச்சு சொல்கிறேன். எனக்கு இப்போ ஃபிசிக்ஸில் வந்து ரே ஆப்டிக்ஸ்னு ஒரு சாப்டர் இருந்துச்சு. இதை நான் 2 பார்ட்டாக பிரிப்பேன். ஒன்று வந்து மிரர் சைடு, இன்னொன்று வந்து லென்ஸ் சைடு. ஃபர்ஸ்ட்டு மிரர் சைடுக்கு பர்சனல் நோட்ஸ் எடுத்துகிட்டு தனியாக அதுக்கு அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவேன். தென் லென்ஸ் சைடு வரப்போ இங்கிட்டு தனியாக ப்ரிப்பேர் பண்ணுவேன். இப்படி நீங்கள் ஒரு சாப்டர் அப்ரோச் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அதை எத்தனை பார்ட்ஸாக பிரிக்கலாம்னு சொல்லி ஒரு விஷுவலைஸ் பண்ணுங்கள். அதை பண்ணக்கப்புறம் நோட்ஸ் எடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. இப்படி பண்ணுறப்போ ஈஸியாக ஸ்டெப்ஸை வந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் தான் இது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திங் என்னென்னா ஸ்டார்ட் ஃபாலோயிங் ஒன்லி ஒன் மெட்டீரியல் ஃபார் ஒன் சப்ஜெக்ட். அதுவும் இந்த மெட்டீரியல் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா டு செக் அவுட் வெதர் யூ ஆர் ப்ரிப்பேரிங் இன் அ கரெக்ட் வே. இது எதுக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா யூ ஹாவ் டு ஜஸ்ட் பை அண்ட் ப்ரீவியஸ் இயர் கைடு. அண்ட் இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷனுமே கிடையாது. நான் யூஸ் பண்ணது இட் இஸ் எம்டிஜி லாஸ்ட் 10 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதில் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. சாப்டர் வைஸ் எவ்வளோ கொஸ்டின் லாஸ்ட் 10 வருஷத்தில் கேட்டிருக்காங்கன்ற ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதை ஜஸ்ட் ஒரு கைடை மட்டும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வாங்கி ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
இப்போ தான் சொல்லிட்டேன், இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி எ ப்ரொமோஷன், இட்ஸ் ஜஸ்ட் மை பர்சனல் யூஸ். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யா, அவ்வளோதான் இந்த வீடியோ. ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இஃப் யூ ஹவ் ஸ்டார்டட் ஃபாலோயிங் these 3 things ஆல்ரெடி அப்படின்னா, யா, நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு தான் அர்த்தம். பட் இப்போ நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலை அப்படின்னா ஸ்டார்ட் ரைட் நவ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் ஒரு நல்ல நாலேஜை கொடுத்துருப்பேன்ற நம்பிக்கையில் நான் இருக்கேன். உங்களுக்கும் அப்படி தோணுச்சு அப்படின்னா ஜஸ்ட் லைக் திஸ் வீடியோ. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் 10th and 12th சிபிஎஸ்சியில் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி உங்களோட ஹெல்ப்பை தயவு செஞ்சு அவங்களுக்கு பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் வர வரைக்கும் இட் இஸ் பாய் ஃப்ரம் யோகேஷ் ராம்குமார்.